எல்லாருக்கும் வணக்கம். நான் பைசன் அல்ட்ரா 2026ஓட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் தான் ரீச் ஆனோம் ஏற்காடு. பையா சேலம் நம்ம ரீச் ஆனோம். சேலத்துலேருந்து ஏற்காடு பை ரோடு. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வேறு ஆப்ஷன் எங்களுக்கு கிடைக்கல. தென் ஹோட்டல் ரூம்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா பிஃபோர் நைட் எங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு நல்ல ஸ்லீப் இருக்குன்றதுக்காக. நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனால் நான் லேப்டாப்பையும் கேரி பண்ணுவேன். ஸோ அதோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அதனால் நாங்கள் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு குட் ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ காமெடி என்ன அப்படின்னா, அங்கேயும் நம்ம லேப்டாப் பேக்கோட தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம தொழில் எப்படி. ஒன் டே பிஃபோர் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா பிப் கலெக்ஷன் தென் கம்ப்ளீட் ரெஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் பிப் கலெக்ஷன் கிளம்பிட்டோம். இதான் நான் பிப் கலெக்ஷனுக்கு வந்த இடம். ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது எங்களுக்கு சரியான அது இடமா இல்லைன்னு தெரியல. ஒரு டவுட்லாம் உள்ளே போனோம். அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருந்தது, பட் நாங்கள் அதை கவனிக்கல. நாங்கள் உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி ஒரு வழி நினைக்கிறேன் தான் இருக்கும். இந்த வழியெல்லாம் நாங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரூட் எப்படி இருக்கும்ன்றத. செக் வித் அதர்ஸ். இருங்க ஐ திங்க் திஸ் ஒன் இல்லை மக்கள். சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம பிப் கலெக்ஷனுக்கே இப்படி தான் போகிறோம். இந்த மாதிரி இடத்துல தான் போகிறோம். வண்டி தோல் வரும் போல, நம்ம தான் தெரியாம வந்திருக்கிறோம். வண்டி தோல் வந்திருக்குங்க, நம்ம தெரியாம வந்திருக்கோம். வண்டி உள்ள என்ட்ராகும்போது தெரிஞ்சது மக்கள் எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. ஸோ கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பிப் கலெக்ஷன் என்ட்ரானோம். அதுக்குள்ளே அங்கே ரேஸ் ப்ரீஃபிங் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த பிப் கலெக்ஷனோட ஒரு 40 மினிட்ஸ் கேப் கொடுத்துருந்தாங்க பிப் கலெக்ஷனுக்காக. சரி, ஓகே, நம்ம ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் அந்த ப்ரீஃபிங் நடக்கிற இடத்துக்கு நாங்களும் ரீச் ஆகிட்டோம். ப்ரீஃபிங் எப்படி நடக்குன்றதை பார்க்கலாம். Already they have stopped already. Okay, let's begin. Good evening, everyone, and welcome to this beautiful heaven's place. How many of you already fall in love with this place? Because in Ultra, so this is the 8th edition of Bison Ultra. Extremely thrilled to welcome the largest number of participants for this particular format of the race and that I organized. ப்ரீஃபிங் லைட்டாக போர் அடிச்சதுனால நாங்கள் வந்து அந்த நியர்பை பிளேஸில் இருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் அது. ஸோ அங்கே போயிட்டோம் ப்ரீஃபிங். இப்போ பைசன் அல்ட்ரா பிப் கலெக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரீஃபிங் நடந்துட்டு இருக்குது. பைசன் அல்ட்ராவோட ப்ரீஃபிங், அதாவது ப்ரீஃபிங் என்ன அப்படின்னா நாளை ரேஸ் எப்படி இருக்குன்றத சொல்றதுக்காக நடந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 மெம்பர்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் நாளைக்கு. டிஃப்ரெண்ட் கேட்டகரி, 18 கேட்டகரி, 35 அண்ட் 45 அண்ட் 60. நாங்கள் வந்து 45 ரன் பண்ணுறோம். இந்த இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம் உங்களால் பார்க்க முடியும். எல்லாம் ஃபுல்லி ஹில் ஸ்டேஷன். அப்படியே பயங்கர நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன். அப்படியே கேமரா லைட்டை மேலே தூக்கிடுங்க. இந்த லாஸ்ட்ல தெரியிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, என் கை அங்கே தெரியணும். அந்த தெரியிற இடத்துலலாம் வந்து மேட்டூர் டேம் இருக்கிறதா சொல்றாங்க. அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். முடிஞ்சா வேக்சினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் a பியூட்டிஃபுல் பிளேஸ். நாளைக்கு ரன் பண்ணிட்டு ஃபர்தரா ரன்னிங் உள்ள அப்டேட்டையும் பார்ப்போம். தேங்க்யூ. இவர் தான் என் ஃப்ரெண்ட் சிவா. என் கூட இந்த என்டையர் ஜேர்னியை கவர் பண்ணவர். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் இருந்து எங்களால் அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் நாங்களும் அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ், எங்களை மாதிரி ரொம்ப பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்காடுன்றது ஒரு சைட் சீன் இல்லையா, நமக்கு ஒரு கூலான பிளேஸ். அதை என்ஜாய் பண்ண தான் ட்ரை பண்ணோம். பிஃபோர் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேக் கொடுத்துருந்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் பேக் கொடுத்தா அதை பற்றி நானும் ஷோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத அந்த ரோடு எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படியே நடந்து கார் பார்க்கிங் போயிட்டு இருந்தோம். ஆன் தி வேல ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ஷார்ட்னு சொல்லுவாங்க, அது கிடச்சிது. அதை நம்ம சாப்பிட்டோம்.
தென் ரெடி ஆகிட்டோம். முதல் நைட்டு ரூமுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. தென் ரேஸ் டே நாள் மார்னிங் செம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் ட்ராவல் பண்ணுறன்றதை நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரம்பிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிச்சிருக்கோம். கார் ரிப்பேரு 5:30க்கு 5 o'clock கிளம்புன கார் ரிப்பேரு. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். அவர் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வர முடியாது, வாடி ரிப்பீட்டரில் அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். அவர் வண்டியை ஓட்டுறாரு. நம்ம வடிவேல் படத்தில் வர்ற மாதிரி போகும், ஆனால் போகான்ற மாதிரி ஸ்லோவாக ஓட்டுறாரு. அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸில் நம்ம ஈவெண்ட்டுக்கு வர ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதில் ஏறி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த கேட்லேருந்து வெளியே போகிறோம். எஸ், ஃபர்தராக பார்ப்போம் எப்படி ஆகுன்றது. ப்ரோ கிரேட். எல்லோரும் फर्स्ट लूप எடுத்து ரிட்டர்ன் வர்றாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லூப்பில் பாதியில் एंटर आ रहा हूँ. मैं आपको वीडियो पे शूट करना चाहता हूँ. अभी जो आपको गाना गाते इसी के पास ध्यान नहीं दिया और आपको ध्यान पर रनिंग में, आपके गाना में आप गा रहा है और डांस भी कर रहा है. रियली अमेजिंग सर, योर इंस्पिरेशन. हाइडियर பாருங்க, இப்படிதாங்க இருக்கணும் ரன்னிங் அப்படின்னா. எஸ், எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம்? இப்போ எங்கே போனோம்? இல்லை, இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம். ரன்னிங்கில் இந்த மாதிரி சேலஞ்ச் தான். ரூட்டு சரியாக தெரியாத ஒரு ஆரோ மார்க் தான் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நானும் சிவா பேசிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். இது ஒரு பிரச்சனையா? ஸோ ஆக்சுவலி ட்ரையல் ரூட்டில் என்ட்ரு ஆகிறோம். ஸோ நாங்கள் டேட்டா செட் பண்ணனால நாங்கள் எல்லோரும் முன்னால் போயிட்டுருக்குறாங்க. 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஒரு எக்ஸாக்ட்லி ட்ரையல் ரூட் என்ட்ரு ஆயிருக்கும். ஹார்ட் ரேட் அரௌண்ட் 140. ட்ரையல் ரூட்டை பாருங்கள் எப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் போர்ஷன் தான், இன்னும் ஹெவியாலாம் இருக்குது. லைக் இப்போ வந்து ஒரு மட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். வேறு இதுக்கப்புறம் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் போகிறோம். 6K டன், ஹார்ட் ரேட் 147. திரும்ப அகைன் இப்போ வரைக்கும் டவுன் ஹில் ஓடிட்டு இருந்தோம். இப்போது அப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சம் டிஸ்டன்ஸ் வந்து ரோடுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி ஃபர்தர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து ஒரு பக்காவான அப்பில். ஸோ எங்களோட ட்ரையல் பக்காவான ட்ரையல். ஸோ நமக்கு செகண்ட் ஹைட்ரேஷன் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. we are at about to reach 9 kilometers. ஸோ ஹைட்ரேஷன் பாயிண்ட். ஸோ இப்படி தான் வாலண்டியர்ஸ்லாம் இருப்பாங்க. வா, குட். சம தலைவராக நம்ம எதுவும் எங்களுக்கு ஆக்சுவல் சேலஞ்ச் வந்து அந்த அப்பீலில் தான் இருந்தது. ஒவ்வொரு அது ட்ரையல் ரூட்டாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், அப்பீலில் தான் நாங்கள் நல்லா சேலஞ்ச் பண்ணோம். பட் சிவா எனக்கு நல்ல ஒரு கம்பெனி. அவர் என்ன நல்லா என்ஜாய் பண்ணி என்கரேஜ் பண்ணி கூட்டு போயிட்டு இருந்தார். 1 hour 40 minutes 10 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். 10 முடிச்சிருக்கோம். இதே 1 hour ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிருக்கு. லெட்ஸ் சி, பார்ப்போம். பிரதர் வந்து இது ஷார்ட்கட் இல்லையாமா, இதான் ரூட்டாமா சொல்கிறாரு. சார் வாங்க. ஓ மை காட், அதான் ஏய் அந்த ட்ரையலை ஃபீல் பண்ணுறோம். சரி, ஒரு நேரம் ரொம்ப நேரம் அவனை பார்த்தேன். அவ்வளோ நேரம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்குது. எஸ், பாருங்க, ஃபுல்லாக ஸ்டோன் ஃபீல்டு ஏரியா அதெல்லாம். லெட்ஸ் சி, நம்ம பார்ப்போம், புஷ் பண்ணுவோம் எவ்வளோ முடியுன்றதை. ஹார்ட் ரேட் 155.
Let us put some more. Yes. See, இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் நாங்கள் ட்ரெயினில். ஐயோட ஸோ ஆக்சுவல் ட்ரையலில் இப்படி தான் இருக்குது. இது ஒரு டஃப்பான டெரைன் தான். ஒரு நம்ம ஊரில் ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைம்லாம் நாங்கள் வந்து ரன் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டெப் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் ஒரு டவுன் இல்லை. ஜஸ்ட் மிஸ் ஆனால் கூட ரொம்ப கஷ்டம். இது ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் பட் ஹெவி ஸ்டோன்டு பார்த்துது. எங்களால் அவ்வளோ ஈஸியாக வந்து இதை கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல. கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நாங்கள் ரன் பண்ணோம். எப்போல்லாம் கேமராவை பார்க்குறோமோ அப்போ என் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் ஃபோட்டோ வீடியோக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான டெரைன் பாருங்க. ஸோ ரொம்ப நல்லா டவுன் ஹில்லில் போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் நம்ம ஹார்ட் ரேட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகலை. ஹை ஹார்ட் ரேட் தான் பீக்கெலாம் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு டஃப்பான டெரைன். சரி, வெரி டஃப். ஆக்சுவலி இது வந்து ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஜீப் ரோடு ஆஃப் ரோடுமா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரைனில் போயிட்டுருக்கோம். சூப்பர் சிவா, சூப்பர் சிவா, சூப்பர் சூப்பர். நம பார்வதே பதே ஹர ஹர மகாதேவ். இந்த மாதிரி ட்ரெயினில் ஓடுறத வந்து எங்கள் கொலிகிட்ட காமிச்சேன். நம்ம வந்து டவுன் ஹில் இந்த மாதிரி தான் பாஸ் ஓடுவோம். என்ன காமெடி பண்ணுறீங்களா? இதெல்லாம் யாரை ஓட முடியுமா? அப்படி நம்பவே மாட்டேங்காங்க சார். நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மலைகளையும் பார்க்க வேண்டியிருக்குது. சிவா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ். சிவா, பை நேச்சரே இந்த மாதிரி ஒரு க்ரீனரி பிளேஸாக பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் தப்போம் எனக்கு ஒரு டயர்டே தெரியல. இது அடுத்து ஒரு டஃப்பான டெரைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துலலாம் இது அகைன் நாங்கள் ஒரு அப்பீல் டெரைன். இது எப்படி கிராஸ் பண்ணுறது பாருங்கள். போகணும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஒவ்வொரு பிளேஸும். எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு இடம். இந்த மாதிரி பீக்கான இடத்துலலாம் வந்து எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இடமா இருந்தது. இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஜெய் ஸ்ரீராம். ஓகே ஃபைன். ஏற்காடு வந்தோம், ரோட்டில் போனோம். போங்க ஏற்காடு, இதில் பாருங்கள், இதுதான் ஏற்காடு. நினச்சா கூட நீங்கள் வர முடியாது. There is no road, and so I was told Jai Shri Ram. See the terrain and see.
and see our brave female runners. They are also doing 45 kilometers. இன் பிட்வீன் 16 to 20 கிலோமீட்டர் பிட்வீனில் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டான ஏரியாவில் என்ட்ரு ஆனோம். அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான டெரெயின், சுற்றி வந்து மரங்களால் கவரான ஒரு டெரெயின். இதுவும் நல்ல ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பாடியிலேருந்து எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது. அப்பீல் போக போக கம்ப்ளீட்டாக எங்களோட எனர்ஜி கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது டியூ டு கிளைமேட். How is the experience, sir? Super. So far 15 kilometer முடிச்சிருக்கோம். How is the energy level? எனர்ஜி லெவல் இருக்குது, பட் பிரீத்திங் ஜாஸ்தி இருக்குது. வெதர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நம்ம வந்து கூல் வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இல்லை. இது மேனேஜிங் இட். 15 கிலோமீட்டர் Still 30 to go. 3 hours, ரைட்? 3 hours முடிச்சிருக்கோம். 2 hours. No, 2:30. ஒரு விஷயம் நான் ஷோர்ட்டாக சொல்லிட்டே இருந்தேன். இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் பிளேஸ் என்ன தான் நீங்கள் வந்து இப்படி தான் வந்தாலும் இதை பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையான பிளேஸ். இந்த மாதிரி பிளேஸை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேர்ந்து ஓடுங்க. எஸ். எங்கள் ஃப்ரெண்டு சாத்விக், இவர் தான் போடியம் ஃபினிஷர். நாங்கள் வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணும்போது அவர் 70% கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார், ரிட்டன் போயிட்டே இருக்கார். இவர் செகண்ட் பிளேஸ் போடியம் ஃபினிஷர். ஸோ இவங்கெல்லாம் முடிச்சு போயிட்டுருக்காங்க. ஒரு சீரியஸாக ட்ரையல் பண்ணிட்டு போகிறோம். ஒரு சின்ன கேப்பில் நல்ல ஒரு ரோடு கிடச்சிருக்கு. டவுன் எலிவேஷனில் நானும் சிவா ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த டவுன் எலிவேஷன் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இதில் ஒரு 2 to 3 கிலோமீட்டருக்கு அப்படின்னா பாடி ஹார்ட் ரேட் கொஞ்சம் நார்மல் ஆகும். ஸோ அதனால் ஒரு லோ ஸ்பேஸில் நம்ம டார்கெட் பண்ணுறோம். நாங்கள் 7 hours பிளான் வச்சுருந்தோம், பட் 7 hours முடியாது. ஏன்னா இனிஷியல் எங்களால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ மல்டிபிள் ரீசன். ஸோ இப்போ நாங்கள் 7.5 hours டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இட் கேன் கோ அப் டு 8 hours. லெட்ஸ் சி. பார்க்க இப்போது 18.5 கிலோமீட்டர் இதை நான் சொன்னேன். பாப்போம் நம்ம எவ்வளோ தூரம் டவுன் ஹில் எவ்வளோ இருக்குது, அப்பில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்று அப்டேட் பண்ணுறோம். அப்பில் இந்த மாதிரி ஒரு டெரெயின் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒவ்வொரு டெரெயின்லையும் ஏறி. அது வந்து பார்த்திங்கன்னா இது லிட்ரலி ஹைக்கிங்காக தான் இருக்கும். 20 முடிச்சிருக்கோம். இப்போவே ஹார்ட் ரேட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் 75% ஒரு முழு பாடியோட எனர்ஜி லெவல் கன்சியூம் ஆயிடுச்சு. இன்னும் 25% தான் இருக்குது. இதை வச்சு தான் இந்த பேலன்ஸ் இருக்கிற 60% டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன்னா ஹெவி எலிவேஷன், ஃபுல் ட்ரையல் ரோடு, ஸோ எல்லாமே வந்து ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்கு. நம்மளால் எவ்வளோ தூரம் முடிக்க முடியும் தெரியல. பாசிட்டிவாக நினைப்போம். எப்போ சொல்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு முன்னால் போவோம். டுவெண்ட்டி 2 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 75 எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகிடுச்சு. இன்னும் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 55% இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் எங்களுக்கு இன்னும் எவ்வளோ டவுன் ஹில் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூட்டன், அதாவது ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். எவ்வளோ தூரம் போக முடியும் தெரியல. எஸ், கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் எனர்ஜி லெவல் கொஞ்சம் டவுன் ஆகுது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப டவுன் ஆச்சு சிவா. இன்னும் மல்டிபிள் அப்பீல் இது வேறு இருக்குது. ஸோ எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. சோஃபார் நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு, பாசிட்டிவாக ஒன்றும் தெரியல. நாங்கள் வந்து ஒரு 70% டிஸ்டன்ஸை கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பாசிட்டிவாக தெரிய வரும். நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு 60% ரன்னை முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 40% ரன் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அகைன் பேக் டு ஒரு ரோடு வந்துருக்கோம். ரோடு ஹில் அப்பில் எலிவேஷன். கிலோமீட்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை வந்து முடிக்க முடியல. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறத வந்து பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்னு. பட் கட் ஆஃப் டைமுக்குள்ளே முடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூலில் வந்து நம்மளால் கொண்டு போக முடியல. இதுக்கப்புறம் அகைன் அப்பீல் டவுன் எல்லாமே இருக்குது.
ட்ரை பண்ணுவோம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஜெய் ஸ்ரீராம், ஓம் நம சிவாய, நம்ம கட்டாப் டைமுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம். இந்த மாதிரி ஒரு ரோடெல்லாம் கிடைக்கும்போது எங்களுக்கு வந்து அதான் ஒரு பூஸ்டப்னு சொல்லலாம், பூஸ்டப் ஸ்பேஸ்னு சொல்லலாம். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிது நாங்கள் ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ எங்கள் டீமே சேர்த்துட்டு நாங்கள் ரோடில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சோம். எவ்வளோ ஷோ முடிச்சிருக்கோம்? ஆல்மோஸ்ட் 65% நாங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு பேலன்ஸ்க்கு எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எனர்ஜி இருக்கா பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்ஹில் டவுன்ஹில் காம்பினேஷன்லாம் போயிட்டுருக்கு. லெட்ஸ் சி எவ்வளோ சீக்கிரம் முடிக்குன்றது. தேங்க்யூ. ஸோ நம்ம ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் எப்படி ஒரு அருமையான பிளேஸ் அப்படின்னா இங்கே பார்க்கலாம். பிளேஸை பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா. ஸோ இதை விட நம்ம ஏறணும். சின்ன சின்ன மலையா பயங்கரமாக இருக்கு பாருங்க. சூப்பர். இந்த பிளேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ண பிளேஸ் தான். எவ்வளோ ஏறுறது கஷ்டமாக இருக்குமோ அவ்வளோக்கு இறங்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பாசிபிள்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா சேஃப்டி இம்பார்ட்டன்ட். பீச்சில் வந்து எனக்கு ஸ்டோன்ஸ் இருக்குன்னு தெரியாது. எனக்கு பாறை கிடந்திருக்கு. ஓ மை காட். இது எங்கே பீச் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் தாண்டி நான் போகல. பார்த்தா பாறை. சரி நம்ம ஓடும்போது இல்லை ஒரு 2 ஸ்டெப் வச்சு அவங்க நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்டெப் வச்சேன். ஒத்துன்னு வலிக்குச்சு. மை காட். அப்படியே தலைக்கீழ விழுந்தேன். ஓ மை காட். ஐஃபோன் டாக்ஸுக்கு நான் பாறையில் அடிச்சிச்சு. ஓகே. சரி கஷ்டப்பட்டு அது வந்து ஐஃபோன் வந்து அலை அடிச்சு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி டேக் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு நிமிஷம் சரிவா. ஸோ நம்ம ரன்னிங் போகும்போது இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த கரெக்டான ரூட்டா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்கிறது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம். இதான் சார் அவருக்கு 6:45 சார். இந்த போகிறாரு பாருங்க. அவர் ஆக்சுவலாக ஓவர்டேக் பண்ணியிருந்தோம். ஓவர்டேக் பண்ணோம். நம்ம அங்கே வாட்டர் பாயிண்ட்லேருந்து அவர் போகணும் போய்ட்டார். மூவ் ஆகிட்டார். ஆக்சுவலாக இந்த பிரேக் பாயிண்ட் தான் சார் நம்மளை இல்லை சார், அந்த பிரேக் பாயிண்ட் தான் ஃபர்தர் ஓட வைக்கிது நம்மளை. அந்த பிரேக் பாயிண்ட் தான் ஃபர்தர் ஓட வைக்கிறது. எல்லாமே எடுத்துடுறேன். கால்சியம், பொட்டாசியம், மேக்னீஷியம் எல்லாம் எடுத்துடுறேன்ல. இல்லை நம்ம அதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இல்லை 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 இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ டைமில் ஸ்பெண்ட் பண்ணல. இதில் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அவ்வளோலாம் இருக்காது. இருக்குது சார். 5 மினிட்ஸ்லாம் இருக்காது. இருக்காது. ஆமாம், எவ்ரி 5 கிலோமீட்டர் பாருங்க. ஒவ்வொரு நிமிஷம் சேவ் பண்ணாலே அது வந்து 50 மினிட்ஸ் நம்ம. ஆமாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அது நம்ம தெரிய மாட்டேங்குது. நம்ம அந்த டைம் அதை. ஸோ இந்த டீப்புக்கு நம்ம போகிறோம். பார்த்து ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ட்ரையல் ஓடுறோம். ரிஸ்க் தான், பட் இதான் அந்த த்ரில்லே இருக்குது. லைஃப் ஓ என்ன லைஃப் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்காம வேறு என்னத்தை பார்க்குறது. எனக்கு முன்னாடி ஒரு 2-3 கிலோமீட்டர் யாருமே இல்லை. ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட். எனக்கு பின்னாடியும் ஒரு 2-3 கிலோமீட்டர் யாருமே கிடையாது. நான் இப்போ வழியை மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா நான் வர்ற வழியில் இந்த ஆரோ மார்க் எதுவுமே இல்லை, ரிப்பன் இல்லை. மேபி ரிப்பன் இருந்தாலும் ரன்னர் மேலே உரைச்சி அந்த ரிப்பன் கீழே வந்துருக்கலாம், தெரியல எனக்கு. ஓ மை காட், எஸ் ரைட்டான வழியில் போயிருக்கோம். அந்த ரிப்பன் இருக்குது பாருங்கள். ஸோ ஆமாம், இந்த ரிப்பன் இருந்தாச்சுன்னா கரெக்டான வே. நம்ம இந்த மாதிரி ஒரு வழி எடுத்தோம், பட் ஓகே நீங்கள் கரெக்டான வழிக்கு வந்திருக்கோம். பட் இதில் டவுட் என்னென்னா, நம்ம ரிட்டன் போக வேண்டியது ரிட்டன் போகிறோமா இல்லாட்டி டுவர்ஸ் நம்ம வந்த வழியே போகிறோமா அப்படின்றதான் மேட்டர். எப்படினாலும் தெரியல. நம்ம யாராவது ஒரு ரன்னரை பார்க்குற வரைக்கும் அது வந்து ஒரு கன்ஃபார்மாக தெரியாது. ட்ரையலில் இது ஒரு சேலஞ்ச். நம்ம லேட்டாக ஆரம்பித்தோம், அதோட எஃபெக்ட் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். என்னோட கூட வந்த ஃப்ரெண்ட் அவர் கொஞ்சம் பின்னால் வந்துட்டுருக்காரு. ஸோ அவரையும் நான் பிடிக்க முடியாது.
ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் என்னன்னு தெரியல. இந்த ரூட்டு நான் வந்த ரூட்டு மாதிரி தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம வரோம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல எது கரெக்டான ரூட்டு என்னன்னு. ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லாம் போயிட்டுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட். நம்ம கரெக்டான ரூட்லாம் வந்திருக்கோம். நான் 38ன்ற அந்த மார்க்கை பார்த்தாச்சு. ப்ளஸ் அந்த வாலண்டியரை வர பார்த்துட்டோம். இன்னும் வந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. எஸ், 8 கிலோமீட்டர் முடிச்சாச்சு அப்படின்னா ஐ திங்க் குட். ஆமாம், கரெக்டான ரூட்லாம் போயிட்டுருக்கோம். பட் அஸ் ஐ செட், ஒரு ராங்கான டைமிங் அது பண்ணிட்டோம். 36 45. ஓகே, இந்த பிரதர் இருக்கார் பாருங்க, ரெட் புல்லை குடித்து. ஹாயா, தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ்? ஓகே, தேங்க்யூ. மார்க் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அதை வச்சு நம்ம அட்னே பண்ணிக்கலாம் போகிற ரூட் வந்து கரெக்டாக இல்லையான்றது. 42 முடிச்சாச்சு. 3 கிலோமீட்டர் 100% அப்படி இல்லை. அதான் ரியல் சேலஞ்ச். 42க்கு அப்புறம் 3 கிலோமீட்டர் டேரெக்டாக ஃபினிஷிங் பாயிண்ட் போவோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம். அகைன் நம்ம ஒரு பீக்குக்கு போகிறோம். அது எப்படி இருக்குன்றதை எனக்கு போகும்போது தான் தெரியும். இந்த போர்டு என்ன சொல்லுது அப்படின்னா 60 கிலோமீட்டர் முடிக்கிறவங்க 58 முடிச்சிட்டாங்க அப்படின்றத சொல்லுது. சாரோட டவுட் என்னென்னா 68 கிலோமீட்டர் ஃபினிஷிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் சேம் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட். 58 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, வேறு நமக்கு 42 போட்டிருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் இடி தானே. ட்ரையல் ஆல்ரெடி அவங்க எரர் வச்சு தான் சொல்லியிருந்தாங்க. லெட்ஸ் சி, பார்க்கலாம் நம்ம எவ்வளோது முடிக்கிறோன்னு. சாரோட முடிக்கிறோமா, அவர் பின்னால் முடிக்கிறோமா அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறோம். அகைன் இங்கேயும் பார்த்திங்கன்னா முன்னாலே யாரும் இல்லை, பின்னாலே யாரும் இல்லை. இப்போ கிடைச்ச ரிமார்க் வச்சு இதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படின்னு நினச்சி போகிறோம். பட் ஒரு 500 மீட்டர் பக்கத்தில் வந்தாச்சுன்னா அங்குள்ள நாய்ஸ், அதாவது அந்த ஃபினிஷிங் பாயிண்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாய்ஸ் எல்லாம் கேட்கும். மியூசிக் வச்சுருப்பாங்க, ஏதாவது சம் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கோம், அந்த நாய்ஸ் எல்லாம் கேட்கும். பட் இப்போது எதுவும் கேட்கல. ஸோ தெரியல, ஒரு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் போயிட்டே இருக்கும். ஐ திங்க் ஐ குட் சி ஒன் ஆஃப் தி ரன்னர் ஓவர் தர். ஐ திங்க் ரைட் பாத், அந்த தூரமாக ஒருத்தர் தெரிகிறாரு. ஐ திங்க் கேமராமேன் இருக்கார். ஸோ ஐ திங்க் வேர் இன் அ ரைட் பாத். லெட்ஸ் மீ செக். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஸ்ரீராம். Awesome, congratulations. This time you made some crazy medal. முடிச்சதுக்கப்புறம் அல்ட்ரா ரன் முடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கல்ல, இதுதான் கொடுப்பாங்க. நானும் சிவா பாருங்க. சிவா பிளேட்டை காமிங்க, சிவா பிளேட்டை காமிங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கறி. சார் ஸ்வீட் எடுத்துக்காரு, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்வீட் போவேன். ஸோ இதான் எங்களுக்கு கிடைக்கும். எஸ், ஸோ அருமையான ஒரு ரன் முடிச்சிருக்கோம். ரன்னை பற்றி டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல சாப்பிட்றேன். அவ்வளோதாங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். டோட்டலாக 7 hours 47 minutes இந்த ரன்னை முடிச்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், எதாவது டீட்டெயில் வேணுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.